பிரியமானவர்களே, யாக்கோபு வந்து யோசேப்புகிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. என்னன்னா, தான் மரித்த உடனே தன்னுடைய எலும்புகளை எகிப்தில், அதாவது தன்னை வந்து எகிப்தில் வந்து புதைக்கக்கூடாது. தன்னை வந்து கானான், அதாவது அவனுக்கு கடவுள் வாக்களித்த அந்த தேசத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்களித்தார்ல, அந்த தேசத்துலதான் தன்னை வந்து புதைக்கணும்னு சொல்கிறாருங்க. இதே யோசேப்பு என்ன தெரியுமா சொல்லுவாப்புல, தான் மரித்த பிறகு தன்னோட சகோதரர்கள், தன்னோட ஃபேமிலிகிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்குவாப்புல, தான் மரித்த பிறகு தன்னுடைய எலும்புகளை கொண்டு போய் எங்கன்னா கானான் தேசத்தில் கொண்டு போய் தான் புதைக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க அங்கே தானே இருக்காங்க. கட்டாயம் கடவுள் இங்கேருந்து அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போவார். எங்கன்னா எகிப்துலேருந்து கானானுக்கு, அன்னைக்கு கானானில் தான் என்னுடைய எலும்பை வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. யோசேப்பு மரிப்பாப்புல. அப்போ அவங்களோட என்ன பாருங்களேன், கடவுள் வந்து தங்களுக்கு என்ன தரிசனத்தை வைச்சாரோ அந்த தரிசனத்துலதே நம்ம செத்தாலும் கூட நம்ம உடம்பு நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு ஒரு இதில் இருந்தாருங்க. இன்றைக்கும் கூட கடவுள் நமக்கும் நிறைய தரிசனங்களை கொடுத்துருக்காரு. நம்ம இருக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருப்பாரு. அதே சமயம் சில நேரங்கள், சில சூழ்நிலைகள் அதை விட்டு நம்ம விலகி இருப்போம். ஆனாலும் நம்ம எப்படி யாக்கோபு, யோசேப்பை போல கடவுள் கொடுத்த அந்த இதில் நம்ம நிலச்சி நிற்கும் போதுங்க, நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மளோட வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யோசேப்புக்கெல்லாம் அவன் அப்படி எடுத்த ஒரு தீர்மானத்துக்கு தாங்க அவனோட பிள்ளைகளை குறித்து கத்த யோசேப்பை குறித்து என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து அந்த சுவரில் ஏறி படரும் ஒரு திராட்சை கொடியை போல இருக்கானா. யாக்கோபோட வம்சம் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கு. அவங்கதான் அந்த இஸ்ரேலரே அவங்கதே. அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நினைச்சு கொடுக்குறாருன்னா, கடவுள் அவங்களுக்குன்னு கொடுத்துருக்க அந்த இடம், அந்த தரிசனம், அது மேலே ஒரு வைராக்கியம். இன்னைக்கும் கடவுள் உங்களுக்கு குறித்த வாக்கு தத்தங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஒருவேளை சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் நிச்சயம் அதை உங்களுக்கு நிறைவேற்றுவேன். அதில் தான் நான் நிற்பேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அந்த வார்த்தையை நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றுவாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.